இந்த இடத்திலே இந்த ஏஜி சைன் சர்ச் அந்த பகுதியிலே நாங்கள் ஊழியத்திற்காக வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஊட்டி பகுதியை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதிக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த ஊட்டியை சந்திக்க வேண்டும். இந்த ஊட்டியிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் இந்த ஊட்டி முழுவதிலும் என் தேவனுடைய ராஜ்யம் இங்கே கட்டப்பட வேண்டும். இங்குள்ள மக்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் தேவன் தாமே இந்த பகுதியிலே தேவனுடைய வல்லமை இறங்கி வர வேண்டும். கர்த்தர் இந்த இடத்திலே ஒரு அசைவை உண்டு பண்ண வேண்டும். என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி. ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் மலைகளை படைத்திருக்கிறீர், கடல்களை படைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இயற்கை வளங்களை படைத்திருக்கிறீர். எத்தனை பெரிய காரியம் ஐயா நீர் செய்து வருகின்ற இந்த மகத்தான காரியம் எவ்வளோ பெரியதாக இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது போல தகப்பனே, இந்த இடத்திலும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே எங்களை இந்த இடத்திலே இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தேவன் இந்த ஊட்டி பகுதியிலே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா என் தேவன் பயன்படுத்தி வருகிற கிருபைக்காய் நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தாமே பாதுகாத்து வருகிறீர். ஒவ்வொருவரையும் நீர்தான் ஆண்டவரே வழிநடத்தி வருகிறீர். என் தேவனுடைய கரம் இந்த இடத்திலே அசைவாட வேண்டும் ஆண்டவரே. ஊராபாலா ஷிடாலாபாகா. தகப்பனே, நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை இப்படிப்பட்ட இயற்கையான அழகுகளை காணும் பொழுது ஆண்டவரே, நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன், நீர் எவ்வளவு ஞானமுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த பகுதியிலே தேவனுடைய வல்லமை பலமாய் இறங்கி வர வேண்டும். இந்த ஊட்டியில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவை ருசிக்க வேண்டும். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பனே. இப்பொழுதும் ஐயா, இந்த பகுதி மக்கள், இந்த ஊட்டியில் உள்ள மக்கள் அனைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் உங்கள் அன்பை ருசிக்க வேண்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் இந்த ஊட்டியை எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, வானங்களிலே எவ்வளவு அழகான நட்சத்திரங்கள், எத்தனை பிளானட்டுகள் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறீர் தகப்பனே. நீர் இப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நீர் அருமையாய் படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இயற்கையை காட்டிலும் இந்த மனிதனை எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. அன்றைய தினத்திலே தகப்பனே, ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தை படைத்து, அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவரே நீர் எவ்வளவு அழகாக ஆண்டவரே அந்த இடத்திலே அவர்களுக்கு தேவையானதை எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இதை நாங்கள் அந்த ஏதேன் தோட்டத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட இயற்கையான இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நீர் இதை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக அந்த ஏதேன் தோட்டத்தை படைத்திருப்பீர் என்று நாங்கள் இப்பொழுது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. என் தேவனே, இப்பொழுதும் தகப்பனே, ஹல்லேலூயா, இந்த ஊட்டியிலே நாங்கள் இந்த இயற்கை அழகை பார்க்கும் போதெல்லாம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த இயற்கை ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறீர். இயற்கை உம்மை துதிக்கிறது ஆண்டவரே, கடல்கள் உம்மை துதிக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே.
நீர் மாறாதவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தகப்பனே, உம்மை நினைத்து நினைத்து நாங்கள் துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ தகப்பனே, அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனிதனை படைத்து இந்த மனிதனுக்கு ஆண்டவரே இவ்வளவு அழகான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறீரே. நீர் எவ்வளவு அருமையானவர் அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. இந்த பூமியிலே இப்படிப்பட்ட இயற்கை வளங்கள் எல்லாம் ஆண்டவரே பார்க்க அழகாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஏதேன் தோட்டத்திலே நீர் படைத்திருக்கிற ஒவ்வொன்றும் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும் ஆண்டவரே. அந்த 4 நதிகள் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும். இதையெல்லாம் ஆண்டவரே நினைவு கூறும்படியாய் இந்த இயற்கை வளங்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் நீ செய்த இந்த மகத்தான காரியத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஐயா, உம்மை புகழுகிறோம் ஐயா, உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த மலைப்பகுதியிலே தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் பார்க்கும் பொழுது உண்மையாகவே அவருடைய வல்லமையை நினைத்து அவரை ஸ்தோத்தரித்து அவரை துதித்து அவரை ஆராதிப்பது எத்தனை பெரிய நன்மையான காரியமாக இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த காரியங்களுக்காக நன்றி. இந்த ஊட்டி பகுதி மக்கள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய அன்பை ருசிக்க நம்மப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கணும், உம்மை போற்றணும், உம்மை புகழணும். நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. நீர் எதற்காக இந்த பூமியில் வந்தீர், நீ எதற்காக அடிக்கப்பட்டீர், நீர் எதற்காக ரத்தம் சிந்தினீர் என்பதை இந்த மக்கள் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இந்த ஊட்டி முழுவதும் ஆண்டவரை ஆளுகை செய்யும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.